இன்றைய வசனம் எபிரெயர் 11:1 வரை. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. இந்த வசனம் நம்பிக்கையின் அடிப்படையை மற்றும் அதன் செயல்பாட்டை தெளிவாக எடுத்துரைக்கிறது. நம்பிக்கை என்பது நம் மனதின் உறுதிப்பாடு, காணக்கூடிய எந்த ஆதாரமும் இல்லாமல் தேவன் எதைக் கூறுகிறாரோ அதை நிச்சயமாக நடக்கப் போகிறது என்பதை நம் உள்ளத்தில் உறுதி செய்யும் நிலை. நம் கண்கள் காணாத உண்மைகளை நம்பிக்கை மூலம் உணர முடியும். அது தேவன் அளித்த வாக்குத்தத்தங்களை நம்பும் மனநிலையாகும். நம்பிக்கை என்பது கிறிஸ்துவர் வாழ்க்கையின் அடித்தளம். இது தேவனை அறியவும் அவரது வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கையுடன் நிலைத்திருக்கும் முக்கியமானதாக இருக்கிறது. தேவன் நமக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுவார் என்பதில் உறுதி கொண்டிருப்பதே நம்பிக்கை. உதாரணமாக, ஆதியாகமம் 15:5 அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். 6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். வாக்குத்தத்தத்தை நம்பினார். அவர் வயது முதிர்ந்திருந்தாலும் சோர்ந்து போகாமல் அந்த நம்பிக்கையில் நிலைத்திருந்தார். தேவன் அவருக்கு ஈசாக்கைக் கொடுத்தார். நாம் வாழ்க்கையில் பல பிரச்சினைகளை சந்திக்கலாம். அவை நாம் தீர்வை காண முடியாதவை போன்றதாக தோன்றலாம். ஆனால் நம்பிக்கை என்பது அந்த தோற்றங்களை மீறி தேவன் செய்யக்கூடிய அற்புதங்களில் நம்பிக்கையுடன் நிலைத்திருக்க வேண்டும். உறுதியுடன் நம்புங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.